பிரியா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எங்க சப்பாத்தி செய்யலான்னு இருக்கேன். ராஜ்மா ஊற வச்சிருக்கேன். ராஜ்மா வச்சு ராஜ்மா மசாலா செய்யட்டுமா இல்ல ராஜ்மா குருமா செய்யட்டுமா? ராஜ்மா குருமா செஞ்சுட்டு சூப்பரா இருக்கும். அதே செஞ்சிடறேன். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இந்த ராஜ்மா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுடலாம். இது பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை 2 வெங்காயத்தை பொடிசா அதுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி இதை பேஸ்டா அரைச்சி வெங்காயம் லைட்டா வதங்கினதும் அந்த பேஸ்ட் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதோட நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட தனியா தூள், 1 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நைட்டு ஊற வச்சிருந்த ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் நான் சேர்த்திருக்கேன். கூடவே ஃபிளேவருக்காக உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இப்போ சீசன்றனால பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு தேங்காய், முந்திரி, கசகச ஊற வச்சு அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு சோம்பு, கொஞ்சமா மிளகு இதெல்லாம் சேர்த்து பேஸ்டா அரைச்சிட்டு இந்த குருமாவோட சேர்த்துருங்க. கடைசியா 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்து கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 8 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியா பொடிசு நறுக்கிய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான ராஜ்மா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.